Welcome to the Wisdom Academy online class. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு blood and its circulation. First இந்த டாபிக்ல வந்துட்டு ஃபுல்லா நம்ம கவர் பண்ண போறது blood பத்தி தான். நெக்ஸ்ட் டாபிக்ல வந்துட்டு blood ஓட circulation தான் பார்க்க போறோம். ஓகேவா? bloodங்கிறது ஒரு composition தான். அதாவது ஒரு லெமன் ஜூஸ்ல எப்படி வாட்டர் இருக்கு, salt இருக்கு, sugar இருக்கு, லெமன் இருக்கு. அதே மாதிரி கலந்த கலவையா தான் லெமன் ஜூஸ்னு சொல்றோம். அதே மாதிரி bloodங்கிறது ஒரு தனி ஃபார்ம் கிடையாது. ரெண்டு விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் ரத்தத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு fluid plasma, அதாவது ஒரு லிக்விட் ஃபார்ம் உள்ள ஒரு பிளாஸ்மா. அடுத்து formed elements. formed elementsனா bloodல நிறைய செல்ஸ் இருக்கு. இப்போ fluid plasmaவும் blood செல்ஸும் கலந்தது தான் blood. இந்த ரெண்டு காம்போசிஷனை தான் என்ன சொல்றோம்னா ரத்தம்னு சொல்றோம். ஓகேவா? அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிளாஸ்மா. பிளாஸ்மாங்கிறது ஒரு சாலிட் ஸ்டேட் கிடையாது, ஒன்லி லிக்விட் ஸ்டேட் தான், தண்ணி மாதிரி இருக்கும். அது என்ன நேச்சர்ல இருக்கும்னு பாத்தீங்கன்னா அல்கலைன். அல்கலைன்னா ஆசிடிக்கு ஆப்போசிட், அதாவது ஆசிட் கண்டென்ட் இல்லாம பேசிக் கண்டென்ட்ல இருந்ததுன்னா அது அல்கலைன் கண்டென்ட்ல இருக்குது பிளாஸ்மா. அதுல செல்ஸ் இருக்குமானா இருக்காது. இட் இஸ் அ நான் செல்லுலார் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? பிளட் இப்போ 100% இருக்குன்னா அந்த 100%ல 55% என்ன இருக்குன்னா பிளாஸ்மா மட்டும்தான் இருக்கும். பேலன்ஸ் இருக்க ரிமைனிங் 45% தான் பிளட் செல்ஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்து இந்த பிளாஸ்மால என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம். பிளாஸ்மால என்னென்ன இருக்குன்னா புரோட்டீன் இருக்கும், குளுக்கோஸ் இருக்கும், யூரியா இருக்கும், என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், வைட்டமின்ஸ், மினரல்ஸ். அப்போ இந்த எல்லா காம்போசிஷனும் கலந்தது தான் என்னன்னு சொல்றோம், பிளாஸ்மான்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் இல்லைன்னா பிளட் செல்ஸ். ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ்னா என்னென்ன, அதாவது பிளட் செல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தான் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ். அதுல என்னென்ன இருக்கு, ஆர்பிசி இருக்கு, டபிள்யூபிசி இருக்கு, பிளேட்லெட்ஸ் ஆர் த்ரோம்போசைட்ஸ். பிளேட்லெட்ஸுக்கு இன்னொரு பேர் என்னன்னா த்ரோம்போசைட்ஸ். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா ஆர்பிசி. ஆர்பிசியோட ஃபுல் ஃபார்ம் என்ன, ரெட் பிளட் செல்ஸ். ஆர்பிசிக்கு அனதர் நேம் இருக்கு, எரித்ரோசைட்ஸ். நிறைய எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்ட கேள்வி ஆர்பிசியோட இன்னொரு நேம் என்னதான். ஆர்பிசியோட இன்னொரு நேம் என்ன, எரித்ரோசைட்ஸ். அதிகமா நம்ம உடம்புல பிளட் செல்ஸ்ல என்ன இருக்கும்னா ஆர்பிசி தான் இருக்கும். இந்த ஆர்பிசி நேம்லே தெரியுதா, ரெட் பிளட் செல்ஸ். அப்ப கண்டிப்பா இந்த பிளட் செல்ஸ் என்ன கலர்ல இருக்கும், ரெட் கலர்ல இருக்கும். இந்த ஆர்பிசி எங்க ஃபார்ம் ஆகுதுன்னா கரெக்டா போன் மேரோ, எலும்பு மஞ்சைன்னு சொல்லுவாங்க. எலும்பு மஞ்சைனா கரெக்டா நம்ம தொடைப்பகுதியில இருக்க எலும்பு, அந்த எலும்பு மஜ்ஜை பகுதியில தான் ஃபார்ம் ஆகுது இந்த ஆர்பிசி. அதாவது போன் மேரோல ஆர்பிசி எங்க ஃபார்ம் ஆகுதுன்னா கரெக்டா போன் மேரோல ஃபார்ம் ஆகும். ஆர்பிசில என்னென்ன இருக்குன்னா கரெக்டா ஹீமோகுளோபின் இருக்கு. இப்போ இந்த பிளட் செல்ஸ் ரெட் கலரா இருக்கிறதுக்கான காரணம் யாருன்னு கேட்டா கரெக்டா இந்த ஹீமோகுளோபின் தான். ஏன்னா இது வந்துட்டு ஒரு ரெட் செல் பிக்மெண்ட். ஓகேவா? இதுல என்ன கண்டென்ட் இருக்குன்னா அயன் கண்டென்ட் இருக்கும், அயன் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம பிளட் செல்லுக்கு ரெட் கலர் கொடுக்கறது யாருன்னு கேட்டா கரெக்டா ஹீமோகுளோபின். இப்போ ஆர்பிசிக்கு செல் ஆர்கனல்ஸ், நியூக்ளியஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்பிசி இப்போ போன் மேரோல ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகும்போது செல்லுக்குள்ள ஆர்கன்ஸ் அது எல்லாமே சேர்ந்தது தான் செல் ஆர்கனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நியூக்ளியஸ். இப்போ இந்த ஆர்பிசியில் நியூக்ளியஸும் செல் ஆர்கனல்ஸும் இருக்கான்னு கேட்டால் ஃபார்ம் ஆன ஸ்டேஜ் அப்போ இருக்கும். கண்டிப்பாக இயர்லி ஸ்டேஜில் இருக்கும். லேட்டர் அது அப்படியே மெச்சூர் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் போது அதுக்குள்ள இருக்க நியூக்ளியஸும் செல் ஆர்கனல்ஸும் டெஸ்ட்ராய் ஆகி தனியாக வெறும் செல் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஆர்பிசிக்கு செல் ஆர்கனல்ஸும் நியூக்ளியஸும் இருக்கானா இருக்காது. ஆரம்ப காலத்தில் மட்டும்தான் இருக்கும். லேட்டர் ஸ்டேஜ், அதாவது மெச்சூர்டு மெமாலியன் ஸ்டேஜுக்கு அது ஆர்பிசி போகும்போது அதில் இருக்க செல் ஆர்கனல்ஸும் நியூக்ளியஸும் டிஸப்பியர் ஆகிடும், அதாவது அழிஞ்சிடும். ஆனால் ஜென்ரலாக கேட்கும் போது ஆர்பிசிக்கு நியூக்ளியஸும் இருக்காது, செல் ஆர்கனல்ஸும் இருக்காதுன்னு தான் சொல்லணும். இப்போ ஆர்பிசியோட ஷேப் பார்த்தீங்கன்னா பை கான்கேவ் ஷேப். பை கான்கேவ் இது வந்துட்டு கான்வெக்ஸ், பை கான்கேவ்னா இந்த கான்கேவ் ஷேப். ஓகேவா? பை கான்கேவ் ஷேப் இல்லைன்னா டிஸ்க் ஷேப்னு கூட சொல்லலாம் ஆர்பிசியை. இப்போ ஆர்பிசியோடைய வாழ்நாள் பார்ப்போம். லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிசி எவ்வளோ நாள் நம்ம உடம்புல இருக்கும்னா கரெக்டாக 120, அதாவது கிட்டத்தட்ட 110 to 120 டேஸ்ன்னு சொல்லலாம். இந்த 110லேருந்து 120 டேஸ் தான் ஒரு ஆர்பிசி வாழும். அது வாழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டாக போய் ஸ்பிளீன்னு சொல்ற மண்ணீரல்ல போய் டெஸ்ட்ராய் ஆகிடும். ஓகேவா? ஆர்பிசியோடைய வேலை என்ன, ஆர்பிசி வந்துட்டு நம்ம உடம்புல இப்போ நம்ம இன்ஹேல் பண்றோம், இன்ஹேல் பண்ணதும் ஆக்சிஜன் லங்ஸுக்கு போகுதா, அந்த லங்ஸ்லேருந்து ஆக்சிஜன் எடுத்துட்டு போய் நம்ம உடம்புல இருக்க டிஷ்யூஸ்க்கு போய் அந்த ஆக்சிஜனை அனுப்பி எனர்ஜி கொடுக்கறது தான் ஆர்பிசியோட வேலை. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டபிள்யூபிசி. இப்போ ஆர்பிசிக்கு என்ன பேர் சொன்னோம், இன்னொரு பேர் எரித்ரோசைட்ஸ் சொன்னோம். இப்போ டபிள்யூபிசிக்கு இன்னொரு பேர் என்னன்னா லீகோசைட்ஸ். இதுவும் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.
லீகோசைட்ஸ் WBC கேள்வியில இருக்கு. WBC ஒயிட் பிளட் செல்ஸ். அதுக்குன்னு இந்த பிளட் செல்ஸ் வந்து ஒயிட் கலர்னு அர்த்தம் கிடையாது. இட் இஸ் அ கலர்லெஸ் செல்ஸ். ஓகேவா? இதுல வந்துட்டு ஏன் இது கலர்லெஸ்ஸா இருக்குன்னா இதுல ஹீமோகுளோபின் இல்லை. இதுக்கு முன்னாடி ஆர்பிசியில் என்ன பார்த்துருக்கோம்? ஹீமோகுளோபின் தான் ரெட் கலரை கொடுக்குதுன்னு பார்த்தோம். இப்போ இங்கே ஹீமோகுளோபினே இல்லைன்னா இந்த பிளட் செல்லுக்கு எந்த கலரும் இல்லை, அதனால இது கலர்லெஸ். அதே மாதிரி இந்த செல்லில் நியூக்ளியஸ் இருக்குமானா இருக்கு, அதனால தான் இது நியூக்ளியேட்டட் செல்னு சொல்றாங்க. ஓகேவா? எங்க இது ஃபார்ம் ஆகுது இல்லை ஃபவுண்ட் ஆகுது, எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி எப்படி போன் மேரோல ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி WBCயும் போன் மேரோல ஃபார்ம் ஆகும். எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போன் மேரோ, ஸ்பிளீன்னு சொல்ற மண்ணீரல், தைமஸ்னா தொடைப்பகுதி, அதுக்கப்புறம் லிம்ப் நோட்ஸ். லேட்டர் டைம்ல வந்துட்டு லிம்பை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். லிம்பாட்டிக் கிளான்ஸ், லிம்பாட்டிக் சிஸ்டம் பத்தி பார்ப்போம். இப்போ WBC ஜெனரலாக எங்கெங்க இருக்குன்னா போன் மேரோ, ஸ்பிளீனு, தைமஸ், லிம்ப் நோட்ஸ். இப்போ ஆர்பிசியோட மூவ்மெண்ட் பத்தி பார்ப்போம். ஆர்பிசியோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னா அமீபாய்டு மூவ்மெண்ட். எல்லாருக்கும் தெரியும் அமீபா வந்துட்டு எப்படி மூவ் ஆகுதுன்னா அதுக்கு வந்துட்டு பொய்க்கால்னு சொல்லுவாங்க. ஜூடோபோடியா, ஜூடோனா ஃபால்ஸ், ஜூடோபோடியா, போடியானா ஃபால்ஸ் ஃபீட்னு சொல்லுவாங்க. அது எப்படி மூவ் ஆகுதோ அதே மாதிரி தான் WBC மூவ் ஆகுது. அதனால தான் இதோட மூவ்மெண்ட் என்னன்னு சொல்றாங்கன்னா அமீபாய்டு மூவ்மெண்ட்னு சொல்றாங்க. இப்போ WBCலயே 2 டைப்ஸ் இருக்கு. கிரானுலோசைட்ஸ், இன்னொன்று ஏ கிரானுலோசைட்ஸ். கிரானுலோசைட்ஸ்னா இப்போ ஒரு செல் இருக்குன்னா செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும், சைட்டோபிளாசம், அதெல்லாம் நிறைய ஆர்கனல்ஸ்லாம் இருக்கும். இந்த கிரானியூல்ஸ், இதெல்லாம் கிரானியூல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த கிரானியூல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கிரானுலோசைட்ஸ். சப்போஸ் அந்த செல்லுக்குள்ள எம்டியா எந்த ஒரு கிரானியூல்ஸும் இல்லாம துகள், அதாவது கிரானியூல்ஸ்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா துகள்னு சொல்லுவாங்க. அந்த கிரானியூல்ஸ்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா ஒரு செல்லு, அதை வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா ஏ கிரானுலோசைட்ஸ். ஓகேவா? இந்த கிரானுலோசைட்ஸ்ல நியூக்ளியஸ் எப்படி இருக்கும்னா இர்ரெகுலர் ஷேப்பா இருக்கும். அதாவது நியூக்ளியஸ் வந்து ஒரு ரவுண்டாவோ ரெக்டாங்குலாவோ எந்த ஒரு ஷேப்பும் இல்லாம அது இஷ்டத்துக்கு அமீபா மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும். ஸோ நியூக்ளியஸ் வந்துட்டு இர்ரெகுலரா இருக்கட்டும். இப்போ லோப்டுனா மீனிங் வந்துட்டு கதுப்புன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தொங்கு சதை. ஒரு சதை இருக்கு, இது பேர் தான் லோப்ஸ். இப்போ ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னா இந்த ஷேப்ல இப்படி இருக்கும். இப்போ இது ஒரு சதை, இது ஒரு சதை, இதுதான் இது ஒரு லோப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது ஒரு லோப்ஸ்ன்னு இருக்கும். அப்போ நியூக்ளியஸ் வந்துட்டு ஒரு ரவுண்டாவோ ரெக்டாங்குலராவோ இல்லாம நம்ம சொல்லிட்டோம் இது ஒரு மாதிரி இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கும். ஸோ அது எப்படி லோபா இருக்குன்னா இது ஒரு லோப் மாதிரி இருக்கும், இது ஒரு லோபா இருக்கும். ஸோ கிரானுலோசைட்ஸ்ல நியூக்ளியஸ் எப்படி இருக்கும்? இர்ரெகுலரா இருக்கும், லோப்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி கிரானுலோசைட்ஸ் ஒரு 3 டைப் இருக்கு. என்னன்னா நியூட்ரோஃபில்ஸ், ஈசினோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ். ஓகேவா? WBCல மொத்தமா டோட்டலா பாத்தீங்கன்னா 5 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. அதுல கிரானுலோசைட்ஸ்க்குள்ள 3 இருக்கு. அதுதான் நியூட்ரோஃபில்ஸ், ஈசினோஃபில்ஸ் அண்ட் பேசோஃபில்ஸ். இப்போ ஏ கிரானுலோசைட்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு லிம்போசைட்ஸ், அடுத்து மோனோசைட்ஸ். இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்னொன்னா டீடைல்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நியூட்ரோஃபில்ஸ். நியூட்ரோஃபில்ஸ் வந்துட்டு WBCலேயே எல்லா செல்ஸை விட பெருசு வந்துட்டு மோனோசைட்ஸ். அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது லார்ஜஸ்ட் சைஸ் என்னன்னா நியூட்ரோஃபில்ஸ் தான். ஓகேவா? இப்போ WBCல நிறைய செல் டைப்ஸ் இருக்கு. அதில் நியூட்ரோஃபில்ஸில் நியூக்ளியஸ் எப்படி இருக்கும்னா இப்படி லோப்ஸ் மாதிரி இருக்கும், 2, 4 அந்த மாதிரி. குறைஞ்சபட்சம் 2 இருக்கும், அதிகபட்சம் 7 இருக்கும். அதனால தான் இதோட லோப் நியூக்ளியஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 2 to 7. இப்போ WBC வந்துட்டு 100%னா அந்த 100%ல 60 to 65% என்ன செல்ஸ் இருக்கும்னா நியூட்ரோஃபில்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? 60 to 65% நியூட்ரோஃபில்ஸ் இருக்கும். நம்ம உடம்புல இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா இல்லைன்னா இன்ஃப்ளமேஷன் ஏதாவது வீக்கம் வந்துச்சுன்னா அந்த டைம்ல நம்ம உடம்புல என்ன இன்க்ரீஸ் ஆகும்னா நியூட்ரோஃபில்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஈசினோஃபில்ஸ். ஈசினோஃபில்ஸ்ல வந்து நியூக்ளியஸ் எப்படி இருக்குன்னா பைலோப்டு, அதாவது லோப்ஸ் 2 லோப்ஸ் தான் இருக்கும். அதனால தான் இது பைலோப்டு நியூக்ளியஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ 100%ல 60 to 65% நியூட்ரோஃபில்ஸ் இருக்குன்னு சொன்னோமா, அந்த 100%ல 2.3% என்ன இருக்கும்னா ஈசினோஃபில்ஸ் இருக்கும். இது எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா நம்ம உடம்புல கரெக்டாக அலர்ஜி டைமில், பேராசிட்டிக் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஒட்டுண்ணி தொற்றி நடக்கிற நேரத்தில் நம்ம உடம்புல ஈசினோஃபில்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு முக்கியமான வேலை ஈசினோஃபில்ஸ் பண்ணுது என்னன்னா டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ். டாக்ஸின்ஸ்னா நம்ம உடம்புல ஏதாவது நச்சுத்தன்மை அதிகமாகிடுச்சுன்னா அந்த நச்சை முறிக்கிறதுக்கான வேலையை யார் பார்த்துப்பாங்கன்னா ஈசினோஃபில்ஸ். அதாவது டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் டாக்ஸின். டாக்ஸின்ஸ்னா நச்சு, அந்த நச்சு முறிக்கிறதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? டீடாக்சிஃபிகேஷன். இந்த வேலையை யார் பார்க்குறாங்கன்னா ஈசினோஃபில்ஸ். தேர்ட் வந்துட்டு பேசோஃபில்ஸ். பேசோஃபில்ஸ்ல வந்துட்டு லோப்ஸ் இருக்கும், ஆனால் பர்டிகுலராக எத்தனை லோப்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அதனால இருந்தாலும் இதில் லோப்ஸ் இருக்கு. இப்போ 100% WBCல கரெக்டாக பேசோஃபில்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா 0.5 to 1%. இதோட வேலை என்னன்னா இன்ஃப்ளமேஷன் டைம்ல நம்ம உடம்புல ஏதாவது வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா
அந்த டைம்ல நம்ம உடம்புல ஒரு வகையான கெமிக்கலை ரிலீஸ் பண்றது தான் பேசோஃபிலோட வேலை. ஃபோர்த் வந்துட்டு லிம்போசைட்ஸ். லிம்போசைட்ஸ் எதுக்குள்ள வரும்னா ஏ கிரானுலோசைட்ஸ் டைப்ஸ் பார்த்தோம்ல, டபிள்யூபிசியில் 2 டைப்ஸ் இருந்தது, கிரானுலோசைட்ஸ் இன்னொன்று ஏ கிரானுலோசைட்ஸ். அந்த ஏ கிரானுலோசைட்ஸில் 2 பார்த்தோமா, லிம்போசைட்ஸ் மோனோசைட்ஸ். அந்த லிம்போசைட்ஸ் தான் இது. இந்த லிம்போசைட்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா டபிள்யூபிசியில் லிம்போசைட்ஸ் எத்தனை பர்சன்டேஜ்னா 20 to 25% இருக்கு. இது எப்போ என்ன வேலை செய்யும்னா நம்ம உடம்புல பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ ஏதாவது உள்ள வந்துருச்சுன்னா, பாக்டீரியா இல்லைன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சுன்னா நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்றது யாருன்னா லிம்போசைட்ஸ் தான். ஓகேவா? லாஸ்டா மோனோசைட்ஸ். மோனோசைட்ஸ் வந்துட்டு லார்ஜஸ்ட் ஆஃப் லீகோசைட்ஸ். லீகோசைட்ஸ்னா என்ன சொன்ன, டபிள்யூபிசியோட இன்னொரு பேர். அப்போ டபிள்யூபிசியில் இன்னும் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் செல் என்னன்னா மோனோசைட்ஸ். அதே மாதிரி நியூட்ரோஃபில்ஸும் நிறைய இருக்கும். ஓகேவா? இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா அமீபாய்டு ஷேப். அமீபாய்டு ஷேப்னா இதுக்குன்னு எந்த பர்டிகுலர் ஷேப்பும் கிடையாது, அது இஷ்டத்துக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கிறதுக்கு தான் அமீபாய்டு ஷேப்னு சொல்கிறாங்க. இப்போ 100% டபிள்யூபிசியில் இதோட பர்சன்டேஜ் கரெக்டாக மோனோசைட்டோட பர்சன்டேஜ் எத்தனைன்னா 5 to 6%. They are phagocytic and engulf bacteria. They are phagocytic and they can engulf bacteria. அப்படின்னா இப்போ ஒரு செல் இருக்குன்னா பக்கத்தில் பாக்டீரியாவோ வைரஸோ போயிடுச்சுன்னா இந்த செல் போய் அதை டைரக்டாகவே அழிச்சிடும். ஆனால் பாகோசைட்டிக்னா இப்போ ஒரு செல் இருந்துச்சுன்னா அது வாய் வழியாவோ இல்லை வேற ஏதாவது ஹோல்ஸ் மூலியமா அந்த செல் வைரஸோ பாக்டீரியாவோ உள்ள முழுங்கிக்கும். முழுங்கிக்கிட்டு அது உடம்புக்குள்ள டைஜஸ்ட் பண்றது, முழுங்கி அதை டைஜஸ்ட் பண்றது தான் பாகோசைட்டிக்னு சொல்லுவாங்க. என்கல்ஃப்னா விழுங்குறது. பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள இப்போ வந்துருச்சுன்னா இந்த செல் என்ன பண்ணும்னா பாக்டீரியாவை முழுங்கி அது உடம்புக்குள்ள டைஜஸ்ட் பண்ணும். அதனால தான் தே ஆர் பாகோசைட்டிக் அண்ட் கேன் என்கல்ஃப் பாக்டீரியான்னு சொல்றாங்க. லாஸ்டா நம்ம பார்க்க போறது பிளேட்லெட்ஸ். இதுக்கு முன்னாடி ஆர்பிசிக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்னா எரித்ரோசைட்ஸ்ன்னு பார்த்தோம். டபிள்யூபிசிக்கு இன்னொரு பேர் லீகோசைட்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ லாஸ்டா பிளேட்லெட்ஸ். இப்போ இது எல்லாமே வந்துட்டு பிளட் செல்ஸ். பிளேட்லெட்ஸுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்க்குறோம்னா த்ரோம்போசைட்ஸ். இப்போ வந்துட்டு பிளேட்லெட்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும். இதோட கலர் பார்த்தீங்கன்னா கலர்லெஸ். இப்போ ஆர்பிசிக்கு ரெட் கலர், டபிள்யூபிசிக்கு கலர்லெஸ், பிளேட்லெட்ஸுக்கும் கலர்லெஸ். ஓகேவா? இதில் நியூக்ளியஸ் இருக்குமானா இருக்காது. டு நாட் ஹாவ் அ நியூக்ளியஸ். இப்போ நம்ம உடம்புல 1 millimeter cube ஆஃப் பிளட்டை எடுக்கிறோம். அதில் பிளேட்லெட்ஸோடைய கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,50,000 ஆரம்பிச்சு 4 lakh இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நம்ம உடம்புல வந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பிளேட்லெட்ஸ் இருக்கும். இப்போது ஆர்பிசிக்கு லைஃப் ஸ்பேன் பார்த்தாச்சு. லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 120 days. இப்போ பிளேட்லெட்ஸுக்கு எவ்வளோ லைஃப் ஸ்பேன்னு பார்த்தீங்கன்னா 8 to 10 days. இதோட வேலை என்னன்னா இப்போ நம்ம உடம்புல ஏதாவது அடிபட்டுடுச்சுன்னா இப்போ ரத்தம் வந்துட்டு கசிஞ்சிக்கிட்டே இருக்கும், அதாவது பிளட் ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ப்ளீடிங் ஆகிட்டே இருந்ததுன்னா நம்ம உடம்புல இருக்க பிளட் எல்லாம் லாஸ் ஆகி இட் மே காஸ் டு டெத். பட் இது என்னன்னா பிளேட்லெட்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த ரத்த போக்கை வந்துட்டு தடுத்து அந்த இடத்துல கரெக்டாக பிளட்டை வந்து கிளாட் பண்ண வைக்கும். கிளாட்டிங்னா என்ன, ரத்தத்தை உரைய வைக்கும். ரத்தம் உறைஞ்சாதான் நம்மளோட உடம்புல இருந்து ரத்தம் வந்துட்டு கசியாமல் பார்த்துக்கும். ஓகேவா? ஸோ பிளே இன் கிளாட்டிங் ஆஃப் பிளட் யாரோட வேலைன்னா பிளேட்லெட்ஸ். கரெக்டாக பிளேட்லெட்ஸ் கிளாட் அட் த சைட் ஆஃப் இன்ஜுரினா நம்ம உடம்புல ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த சைட்லேயே டைரெக்டாக போய் பிளேட்லெட்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகி நம்ம உடம்புல இருக்க பிளட் லாஸை ரெடியூஸ் பண்ணி பிளட் கிளாட்டை அங்கே நடத்தும். ஓகேவா? இதுதான் பிளேட்லெட்ஸோடைய வேலை. இப்போ நம்ம ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் பார்த்தாச்சு. இது அதிகமாச்சுன்னா ஆர்பிசி அதிகமானாலோ கம்மியானாலோ டபிள்யூபிசி அதிகமானாலோ கம்மியானாலோ என்னென்ன வியாதிகள் வரும் பார்ப்போம். இப்போ டிக்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் எரித்ரோசைட்ஸ்னா ஆர்பிசியோடைய கவுண்ட் நம்ம உடம்புல குறைஞ்சிடுச்சுன்னா என்ன காஸ் பண்ணுன்னா அனீமியா. இதே நம்ம உடம்புல லீகோசைட்ஸ்ன்னு சொல்ற டபிள்யூபிசி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன டிசீஸ்னா அதுக்கு பேரு லீகோசைட்டோசிஸ். டிக்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் லீகோசைட்ஸ்னா டபிள்யூபிசி குறைஞ்சா அதுக்கு பேரு லீகோபீனியா. அதே மாதிரி டிக்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் த்ரோம்போசைட்ஸோட இன்னொரு பேர் என்ன, பிளேட்லெட்ஸ். அந்த பிளேட்லெட்ஸ் நம்ம உடம்புல குறைஞ்சிடுச்சுன்னா அதுக்கு பேர், அந்த டிசீஸ் பேர் என்னன்னா த்ரோம்போசைட்டோபீனியா. இப்போ பிளட்டோட ஃபங்க்ஷன் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிளட் என்ன பண்ணுன்னா நம்ம இன்ஹேல் பண்ணும் போது ஆக்சிஜனை நம்ம உடம்புக்குள்ள எடுத்து அது எல்லா டிஷ்யூஸுக்கும் அனுப்பி எனர்ஜி கொடுக்கறது பிளட்டோட ஃபங்க்ஷன். திருப்பியும் செல் வந்துட்டு ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணும். இப்போ செல் வந்துட்டு ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணிட்டு அது வந்து எனர்ஜி எடுத்துக்கிட்டு அது ஒரு வேஸ்ட்டை ரிலீஸ் பண்ணும். அந்த வேஸ்ட் தான் கார்பன் டை ஆக்சைடு. திருப்பி அந்த கார்பன் டை ஆக்சைடை லங்ஸுக்கு அனுப்பி
லங்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்ஹேல், மூச்சு விடும்போது எக்ஸ்ஹேல் பண்ணிடுறோம். ஓகேவா? அப்போ ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற மீடியம் யாருன்னா பிளட்டு தான். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்க டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸை நம்ம பாடிக்கு போய் சேர்க்கறது. டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ்னால் ப்ரோட்டீன்ஸு, விட்டமின்ஸு, ஃபேட்ஸு, இது எல்லாத்தையுமே நம்ம உடம்பு பாடி செல்ஸுக்கு அனுப்புறது யாருனாலும் அது பிளட்டு தான். அதே மாதிரி வேற என்ன டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா ஹார்மோன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நைட்ரோஜீனியஸ் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்கிற அமோனியா, யூரிக் ஆசிட், யூரியா, இது எல்லாத்தையுமே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது யாருன்னா பிளட்டு தான். இப்போ என்னென்ன டிரான்ஸ்போர்ட் பண்ணுது? ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸு, ஹார்மோன்ஸு, நைட்ரோஜீனியஸ் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்னு சொல்கிற அமோனியா, யூரிக் ஆசிட், யூரியா, இது எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது யாருன்னா பிளட்டு தான். ஓகேவா? அடுத்த ஃபங்க்ஷன், பிளட்டோட ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதோட வேலை யாருன்னா, அதை ப்ரொடெக்ட் பண்ணுற வேலையை யார் பார்த்துக்கிறாங்கன்னா பிளட்டு தான் பார்த்துக்குது. ஸோ இன்வால்வ் இன் ப்ரொடெக்டிங் பாடி. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டிசீசஸ். ஏதாவது ஒரு டிசீஸ் வரப்போகுது, பாக்டீரியலோ இல்லை வைரல் இன்ஃபெக்ஷனோ நடக்க போகுதுன்னா அதை டிஃபென்ஸ் பாதுகாப்பு பண்ணுறது, நம்ம உடம்பை பாதுகாக்கிறது யாருன்னா பிளட்டு தான். அதுக்கப்புறம் இட் ஆக்ட் அஸ் அ பஃபர். பஃபர்னா ஒன்றும் இல்லை, ஒரு தாங்கு ஊடகம்னு சொல்லுவாங்க. என்ன விஷயம் நடந்தாலும் நம்ம உடம்புல என்ன நடந்தாலும் அதை தாங்கிறது யாருன்னா பிளட்டு தான். அதே மாதிரி நம்ம உடம்புல பிஹெச்சை மெயின்டைன் பண்ணும். பிஹெச்னா ஆசிட் கண்டென்ட்டும் அதிகமாகிடாமல் பேஸ் கண்டென்ட்டும் அதிகமாகிடாமல் ரெண்டுத்தையும் ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுறது யாருன்னா பிளட்டு தான். நம்ம உடம்போடைய பாடி டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணுறதும் பிளட்டு தான். அதே மாதிரி நம்ம உடம்புல வாட்டரை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதும் பிளட்டு தான். நம்ம உடம்புல நீர் சத்து ரொம்பவும் அதிகமாகிடக்கூடாது, ரொம்பவும் குறைஞ்சிடவும் கூடாது. ரெண்டுத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா பிளட்டு தான். இப்போ பிளட்ல வந்துட்டு பிளட் எந்தெந்த வழியாலாம் போகுது, அது எந்த பிளட் வெசல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பிளட் வெசல்ஸ்னா பிளட் எது வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆகுதுங்கிறத பார்ப்போம். அது 3 டைப்ஸ். பிளட் வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் வெசல்ஸ்குள்ளே டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆர்டரிஸ், அடுத்து வெயின்ஸ், அதுக்கப்புறம் கேபிலரிஸ். இப்போ ஆர்டரிஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ரொம்ப திக்காக இருக்கும், ரொம்ப தடித்த நிலைமையில் இருக்கும், எலாஸ்டிக்காகவும் இருக்கும். ரொம்ப திக்காகவும் இருக்கும், எலாஸ்டிக்காகவும் இருக்கும். இப்போ ஆர்டரியோட வேலை என்னன்னா ஹார்ட்லேருந்து பிளட்டை நம்ம உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸுக்கும் கொண்டு போகிறது தான் ஆர்டரியோட வேலை. எல்லா ஆர்டரி என்ன பண்ணும்னா ஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது ஆக்சிஜன் கலந்த ரத்தத்தை தான் கேரி பண்ணும். ஆனால் ஒரே ஒரு எக்ஸப்ஷனல் பல்மனரி ஆர்டரி என்ன பண்ணும்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை லங்ஸுக்கு கொண்டு போயிடும். லங்ஸ் என்ன பண்ணும்னா அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்லேருந்து வர கார்பன் டை ஆக்சைடு வேஸ்ட்டை எக்ஸேல் பண்ணுறது தான் வேலை. அப்போ ஆர்டரினாவே ஆக்சிஜனேட்டட் பிளட்டை மட்டும்தான் கேரி பண்ணும். ஒரே ஒரு எக்ஸப்ஷனல் என்னன்னா பல்மனரி ஆர்டரி. பல்மனரி ஆர்டரி மட்டும் என்ன பண்ணும்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை எங்கே எடுத்துகிட்டு போகும்னா லங்ஸுக்கு எடுத்துகிட்டு போகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வெயின். ஃபர்ஸ்ட் ஆர்டரி திக்காக இருக்கும், எலாஸ்டிக்காக இருக்கும்னு பார்த்தோம். ஆனால் வெயின் எப்படி இருக்குன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், நான் எலாஸ்டிக்காக இருக்கும், எலாஸ்டிக் தன்மை இருக்காது. ஓகேவா? வெயின் என்ன பண்ணுன்னா பிளட்டை ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். ஹார்ட் எங்கேருந்துன்னா ஆர்கன்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு. ஆர்டரினா என்ன பார்த்தோம்? பிளட்டை ஹார்ட்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்கன்ஸுக்கு கொண்டு போகிறது ஆர்டரின்னு பார்த்தோம். இப்போ வெயின் என்ன பண்ணுன்னா ஆர்கன்ஸ்லேருந்து திருப்பி ஹார்ட்டுக்கு பிளட் எடுத்துகிட்டு போகிறது வேலை தான் வெயின்ஸ் பார்க்குது. இப்போ எல்லா வெயினும் என்ன எடுத்துகிட்டு வரும்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட். இப்போ ஹார்ட்னாவே எப்போவுமே ஆக்சிஜன் நல்ல ரத்தத்தை தான் நம்ம உடம்புக்கு கொடுக்கணும். ஸோ ஹார்ட்லேருந்து ஆர்டரி என்ன பண்ணுன்னா நல்ல ஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துகிட்டு போகுதா, திருப்பி அதுலேருந்து வர வேஸ்ட்டை யார் எடுத்துகிட்டு வராங்கன்னா வெயின் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ வேஸ்ட்டுன்னும் போது அதில் கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஆக்சிஜன் இல்லாத, அதாவது டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் இருக்கும். ஸோ வெயின் என்ன பண்ணும்? டீஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துகிட்டு போகும். இதுலேயே ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. என்னென்னா பல்மனரி வெயின். பல்மனரி வெயின் மட்டும் என்ன பண்ணுன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை லங்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஹார்ட்டுக்கு கொண்டு போகும். ஓகேவா? லங்ஸ் வந்துட்டு ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணும். இன்ஹேல் பண்ணிவிட்டு இதில் இருக்க ஆக்சிஜனேட்டட் பிளட்டை யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா ஹார்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த வேலையை யார் பார்க்குறாங்கன்னா வெயின் பார்க்குது. இப்போ கேபிலரிஸ் பார்ப்போம். கேபிலரிஸுங்கிறது ஒரு நேரோ டியூப் தான். எப்படி ஃபார்ம் ஆகியிருக்குன்னா, இப்போ 2 லங்ஸ் இருக்குது. 2 லங்ஸில் பிரான்ச்சஸ்லேருந்து நிறைய ஆர்ட்ரியோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஃபார்ம் ஆகுறது தான் கேபிலரிஸ். இதுலேயும் வந்துட்டு பிளட் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? இந்த கேபிலரிஸோடைய டயாமீட்டர் விட்டம் பார்த்தீங்கன்னா எத்தனை மைக்ரோமீட்டர்னா 8 மைக்ரோமீட்டர். 8னா 8 × 10⁻⁻6 மீட்டர் டயாமீட்டரில் இருக்குது. ஓகேவா? இப்போது இதில் இருக்க டியூப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டியூப் இருக்குன்னா அதுக்குள்ளே நிறைய லேயர்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் கேபிலரிஸ் அப்படி கிடையாது. ஒரே ஒரு சிங்கிள் லேயர் உள்ள டியூப் தான், அதுக்குள்ளே தான் பிளட் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ரொம்பவே தின்னாக தான் இருக்கும், நேரோவான டியூப் தான். ஓகேவா? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தா ஆர்டரிஸும் வெயின்ஸும் கிட்டத்தட்ட
பார்த்தா சேமாக தான் இருக்கும், ஆனால் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போ ஆர்டரிஸுக்கும் வெயின்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டரிங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல், அதாவது ஒரு வெசலில் பிளட் வருது, அந்த பிளட் வந்துட்டு எல்லா இடத்துக்கும் ஆர்கன்ஸுக்கெல்லாம் சென்ட் பண்ணணும்னா அப்போ இது பிரான்ச்சஸ் மாதிரி பிரியும். அப்போ எல்லா இடத்துக்கும் பிளட்டை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனால இந்த டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல்னு சொல்கிறாங்க. இப்போ ஆர்கன்ஸ்லேருந்து மறுபடியும் பிளட்டை திருப்பியும் ஒன்று சேர்த்து கலெக்ட் பண்ணி ஹார்ட்டுக்கு கொண்டு போகுது. அதனால இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா கலெக்டிங் வெசல்னு சொல்கிறாங்க. ஆர்டரி என்ன கலரில் இருக்கும்னா பிங்க் கலரில் இருக்கும், வெயின் வந்துட்டு ரெட் கலரில் இருக்கும். ஆர்டரி பொதுவாக எந்த இடத்துல இருக்குன்னா உடம்புக்குள்ள டீப்பான லொக்கேஷன், நல்ல உள்ள ஆழமான பகுதியில் தான் ஆர்டரி இருக்கும், டீப் லொக்கேஷன். ஆனால் வெயின் அப்படி கிடையாது, நம்ம கையிலே நல்லா பார்த்தாவே அந்த ரத்த குழாய் நல்லா தெரியும். ஸோ சூப்பர்ஃபிஷியல் லொக்கேஷன்னா மேற்புறத்தில் இருக்குது. அப்போ ஆர்டரி வந்துட்டு டீப் லொக்கேஷனில் இருக்குது, வெயின் வந்துட்டு சூப்பர்ஃபிஷியல் லொக்கேஷனில் இருக்குது. ஆர்டரியில் பிளட் எப்படி ஃப்ளோ ஆகும்னா ரொம்ப ஹை பிளட் ப்ரெஷரோட, ரொம்ப அழுத்தத்தோட ஃப்ளோ ஆகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகும். ஆனால் வெயினில் அப்படி கிடையாது, பிளட் வந்துட்டு ரொம்பவே லோ ப்ரெஷரில் தான் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? இதுக்குள்ள இன்டர்னல் வால்ஸ் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா ஆப்சென்ட் ஆகிருக்கும். இன்டர்னல் வால்ஸ்னால் டியூப் இருக்குன்னா அதுக்குள்ளே நிறைய வால்ஸ் மாதிரி இருக்கிறது தான். ஆர்டரியில் இருக்குமானா இருக்காது, ஆனால் வெயினில் அப்படி கிடையாது, இன்டர்னல் வால்ஸ் இருக்கும். ஓகேவா? உள்ள வால்ஸ்க்குள்ளேயே நிறைய வால் மாதிரி ஒரு டியூப் இருக்குன்னா அந்த டியூப்குள்ளே நிறைய வால்ஸ் மாதிரி இருக்குமானா இருக்கும். இப்போ நம்ம பிளட் குரூப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிளட் குரூப் அப்படின்ற கான்செப்டை யார் டெவலப் பண்ணாங்கன்னா காரல் லான்ஸ்டெய்னர். எந்த வருஷம்? ஃபர்ஸ்ட் 1900 தான் பிளட்டுக்குன்னு நிறைய குரூப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் இருக்குன்னு கான்செப்டே கண்டுபிடிக்கிறாங்க. யார் கண்டுபிடிச்சதுன்னா காரல் லான்ஸ்டெய்னர். அப்போ அவர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் போதே எல்லா பிளட்டையும் கண்டுபிடிக்கல. ஏ குரூப் கண்டுபிடிச்சிருக்காரு, பி குரூப், ஓ குரூப். இந்த 3 குரூப் மட்டும் யார் கண்டுபிடிச்சாங்கன்னா காரல் லான்ஸ்டெய்னர் 1900 கண்டுபிடிக்கிறாரு. அடுத்த 2 வருஷத்துலேயே 2 பேர் வராங்க, டி கேஸ்டல்லோ அண்ட் ஸ்டெய்னி. இவங்க 2 பேரும் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஏபி அப்படிங்கிற ஒரு பிளட் குரூப் இருக்கிறதா கண்டுபிடிக்கிறாங்க. மொத்தமாக ஏபிஓ வந்துட்டு காரல் லான்ஸ்டெய்னர் கண்டுபிடிக்கிறாரு. ஏபி அப்படிங்கிற ஒரு பிளட் குரூப் தனியாக இருக்கிறதா யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா டி கேஸ்டல்லோ அண்ட் ஸ்டெய்னி. எந்த வருஷம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா 1902. இப்போ இவங்க பேஸ் பண்ணி பிளட்டை வந்துட்டு எப்படி செப்பரேட் பண்ணுறாங்கன்னா ஆன்டிஜன் ஒன்று இருக்குது, ஆன்டிபாடின்னு ஒன்று இருக்குது. ஆன்டிஜனுக்கு இன்னொரு பேர் என்னென்னா அக்ளூட்டினோஜன், ஆன்டிபாடிக்கு இன்னொரு பேர் என்னென்னா அக்ளூட்டினின். ஆன்டிஜன் ஷார்ட் ஃபார்மாக ஏஜின்னு சொல்லலாம், ஆன்டிபாடியை வந்துட்டு ஏபின்னு சொல்கிறாங்க. ஆன்டிஜன் பொதுவாக எங்கே இருக்குன்னா நம்ம உடம்புல ஆர்பிசி செல்ஸ் இருக்கா, பிளட்ல ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது, அந்த ரெட் பிளட் செல்லோட சர்ஃபேஸில் இருக்கிறது தான், சர்ஃபேஸ்னால் மேற்பகுதியில் இருக்கிறது ஆன்டிஜன். ஆன்டிபாடி பொதுவாக எங்கே இருக்குன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிளட் டைப்பில் 2 பார்த்தோம்ல, ஃப்ளூயிட் பிளாஸ்மா, இன்னொன்று ஃபார்முடே எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிற பிளட் செல்ஸ் பார்த்தோம். அந்த ஃப்ளூயிட் பிளாஸ்மாவில் இருக்கிறது தான் ஆன்டிபாடி. இந்த பிளட் செல்ஸில் பர்டிகுலராக ஆர்பிசி சர்ஃபேஸ் மேலே இருக்கிறது ஆன்டிஜன். இப்போ பிளட்டுங்கிறது 2 டைப்ஸ், ஆன்டிஜன், ஆன்டிபாடி. ஆன்டிஜன் எங்கே இருக்கும்? ஆர்பிசியுடைய மேற்பரப்பு, ப்ரெசன்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி. ஆன்டிபாடிங்கிறது எங்கே இருக்குன்னா பிளாஸ்மாவில் இருக்கும், பிளட் பிளாஸ்மாக்குள்ளே இருக்கும். ஓகேவா? இப்போ பிளட் குரூப்ஸ் ஆன்டிஜன் ஆன்டிபாடியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பிளட் குரூப் ஏக்கு என்ன ஆன்டிஜன் இருக்குன்னா ஆன்டிஜன் ஏ இருக்கும், ஆன்டிபாடி பி இருக்கும். இப்போ பி பிளட் குரூப்புக்கு என்ன ஆன்டிஜன் இருக்குன்னா பி ஆன்டிஜன் இருக்கும், ஆன்டிபாடி ஏ இருக்கும். அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். ஏ பிளட் குரூப்புக்கு ஏ ஆன்டிஜன்னா பி ஆன்டிபாடி இருக்கும், பி பிளட் குரூப்புக்கு பி ஆன்டிஜன்னா பி ஆன்டிபாடி இருக்கும். ஏபி பிளட் குரூப்புக்கு என்ன ஆன்டிஜன் இருக்குன்னா போத் ஏ அண்ட் பி 2 ஆன்டிஜனுமே இருக்கும், எந்த ஆன்டிபாடியும் இருக்காது. அதே ஆப்போசிட் ஓ பிளட் குரூப்புக்கு எந்த ஆன்டிஜனும் இருக்காது, ஆன்டிபாடி பார்த்தீங்கன்னா ஏவும் இருக்கும் பியும் இருக்கும். இதுதான் பிளட் குரூப்பில் யாருக்கு என்னென்ன ஆன்டிஜன் இருக்கும், என்ன ஆன்டிபாடி இருக்கும். இப்போ சப்போஸ் நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது இப்போ பிளட் லாஸ் ஆகிடுச்சு, யாருக்காவது நம்ம பிளட்டை வந்துட்டு மிஸ் மேட்சாக மாற்றி போட்டுட்டோம்னா, இப்போ சப்போஸ் ஏ பிளட் குரூப்புக்கு பி பிளட் குரூப் மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா என்ன ரியாக்ஷன் நடக்கும்? அந்த ரியாக்ஷன் பேர் என்னன்னா அக்ளூட்டினேஷன், அதாவது கிளம்பிங்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி பால் வந்துட்டு திரிஞ்சு போகுதோ அதே மாதிரி நம்மளோட ரத்தம் வந்துட்டு திரிஞ்சு போகும். இந்த திரட்சிக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா அக்ளூட்டினேஷன் இல்லைன்னா கிளம்பிங். இப்போ என்னென்ன பிளட் குரூப்ஸ் வந்துட்டு யாருக்கு டொனேட் பண்ணலாம், யார்கிட்டேருந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு பார்ப்போம். இப்போ ஏ பிளட் குரூப் யாருக்கு டொனேட் பண்ணலாம்னா ஏ பிளட் குரூப்புக்கு கொடுக்கலாம், ஏபி பிளட் குரூப்புக்கும் கொடுக்கலாம். இது ஏ பாசிட்டிவ்காக, ஏ பிளட் குரூப்காக. யார்கிட்டேருந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம்னா ஏ பிளட் குரூப்பாக இருந்தால் ஒரு ஏ குரூப் கிட்டேருந்து வாங்கிக்கலாம், ஓ பிளட் குரூப் கிட்டேருந்து வாங்கிக்கலாம். இதே பிஆ இருந்தால் யாருக்கு டொனேட் பண்ணலாம்னா பிக்கும் ஏபிக்கும் டொனேட் பண்ணலாம். அக்செப்ட் பண்ணுறது பி கிட்டேருந்து ஓ கிட்டேருந்து மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்.
இதே ஏபி பிளட் குரூப்பாக இருந்தால் ஏபிக்கு மட்டும்தான் டொனேட் பண்ண முடியும். யாருக்கிட்ட அக்செப்ட் பண்ணிக்கலாம்னா ஏ கிட்ட அக்செப்ட் பண்ணிக்கலாம், பி கிட்ட, ஏபி, ஓ. ஸோ எல்லா பிளட் குரூப் கிட்டையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது யாருன்னா ஏபி பிளட் குரூப். அதனால தான் அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா யூனிவர்சல் ரெசிபியன்ட்னு சொல்றாங்க. ரெசிபியன்ட்னா வாங்கிக்கிறது, ஓகேவா. இதே ஓ பிளட் குரூப்னா யாருக்கு டொனேட் பண்ணலாம்னா எல்லா பிளட் குரூப்புக்கும் டொனேட் பண்ணலாம். அதாவது ஏ, பி, ஏபி, ஓ இந்த எல்லா பிளட் குரூப்புக்கும் டொனேட் பண்றதுனால தான் அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா யூனிவர்சல் டோனார்னு சொல்றாங்க. ஆனா ஓ யாருக்கிட்ட அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னா ஓ பிளட் குரூப் கிட்ட மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். பிளட் குரூப்லேயே டிஃப்ரெண்டான ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேக்டர் ஒன்று வருது, RH ஃபேக்டர். இது யார்கிட்டேருந்து ஃபைண்ட் பண்ணாங்கன்னா ரீசஸ் அப்படிங்கிற ஒரு மங்கி கிட்டேருந்து அதை ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட பிளட் குரூப் ABO அப்படின்னு இருக்குன்னு கண்டுபிடிச்ச லான்ஸ்டெய்னரும் வெய்னரும் தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. இது ரீசஸ்ன்ற ஒரு மங்கி கிட்டேருந்து ஒரு பிளட் குரூப் டைப், ஓகேவா. எந்த வருஷம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா 1940ல ரீசஸ் மங்கிலேருந்து RH ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த RH ஃபேக்டர் எங்கே இருக்குன்னா RBC, இப்போ ரெட் பிளட் செல் சொன்னோம்ல, அந்த RBCயோடைய சர்ஃபேஸ்ல ஆன்டிஜன் இருக்கு. அதுல RH அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேக்டர் இருக்கு, அதுதான் RH ஃபேக்டர், ஓகேவா. இப்போ RH ஃபேக்டர் பாசிட்டிவ் அப்படின்னா அதுல ஆன்டிஜன் இருக்கு, RBCல சர்ஃபேஸ்ல ஆன்டிஜன் இருக்குன்னு அர்த்தம். இதே ஆன்டிஜன் இல்லாம ஆன்டிபாடி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றாங்கன்னா RH நெகட்டிவ்னு சொல்றாங்க, ஓகேவா. இப்போ இது வரைக்கும் நம்ம பிளட் குரூப், பிளட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்தது ஒரு எக்ஸப்ஷனல் லிம்பாட்டிக் சிஸ்டம். இது எப்படின்னா பிளட் குரூப்ல எப்படி சர்க்குலேஷன் நடக்குதோ அதே மாதிரி ஒரு லிம்பாட்டிக் சிஸ்டம், தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா நிணநீர் மண்டலம்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்றத பார்ப்போம், ஓகேவா. இந்த நிணநீர் மண்டலம் அதாவது லிம்பாட்டிக் சிஸ்டம்ல என்னென்ன இருக்குன்னா லிம்பாட்டிக் கேபிலரிஸ் இருக்கும், லிம்பாட்டிக் வெசல்ஸ் இருக்கும், லிம்ப் நோட்ஸ்னா முடிச்சு, லிம்பாட்டிக் டக்ஸ், இது எல்லாமே கலந்தது தான் லிம்பாட்டிக் சிஸ்டம். லிம்புங்கிறது ஒரு ஃப்ளூயிட் மாதிரி தான், பிளட் எப்படி ஒரு ஃப்ளூயிடா இருக்கோ அதே மாதிரி லிம்புங்கிறது ஒரு ஃப்ளூயிட் தான். இது எதுக்காகனா இப்போ நம்ம உடம்புல பிளட் செல், இப்போ வந்துட்டு இது ஸ்கின்னு, நம்ம கைக்குள்ள இப்போ வந்துட்டு ரத்தம் வந்துட்டு ஆர்டரி வெயின்ஸ்குள்ள ரத்தம் போயிட்டு இருக்கு. இந்த டியூப்ஸ் எப்படி இருக்கும்னா சில ஹோல்ஸ் அங்கங்க இருக்கும். இது வழியா பிளட் போயிட்டே இருக்கும் போது இதுக்குள்ள இருக்க விட்டமின்ஸோ இல்ல புரோட்டீன்ஸோ தேவையான நம்ம உடம்புக்கு என்னென்ன எனர்ஜி கொடுக்குதோ இந்த சின்ன இந்த ஹோல்குள்ள எஸ்கேப் ஆகி நம்மளோட ஸ்கின்னுக்கு நெக்ஸ்ட் லேயர்ல போய் டெபாசிட் ஆயிடும். ஸோ அதெல்லாம் நம்ம உடம்புல வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேஸ்டா மாறிடும். ஸோ அந்த டெபாசிட் ஆகிற ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் இல்லை வேற என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ மறுபடியும் அதை வந்துட்டு நம்ம பிளட் செல்ஸ்குள்ள மிக்ஸ் பண்றதோட வேலை தான் இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம், ஓகேவா. ஃபர்ஸ்ட் இந்த லிம்பாட்டிக் கேபிலரிஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஃபார்ம் ஆகுறது தான் லிம்பாட்டிக் வெசல்ஸ், ஓகேவா. இதுல இருக்க லிம்ப் நோட்ஸ்னா இப்போ வந்துட்டு இதுவும் வந்துட்டு ஒரு குழாய் மாதிரி தான், அது ஒரு டியூப் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு இடத்துல என்ன இருக்கும்னா பர்டிகுலரா இப்படி சுத்தி முடிச்சு மாதிரி விழுந்திருக்கும், அதுதான் லிம்ப் நோட்ஸ்னு சொல்றாங்க. இந்த முடிச்சு அந்த நோட்ஸ் வந்துட்டு என்ன ஷேப்ல இருக்குன்னா ஓவல் ஷேப், அதாவது முட்டை வடிவத்துல இருக்கும், இல்லைன்னா பியர் ஷேப், பியர்னா பேரிக்காய் வடிவத்துல இருக்கும். லிம்ப் நோட்ஸோட ஷேப் என்னன்னா ஓவல் அண்ட் பியர் ஷேப். எங்க இருக்குன்னா லிம்பாட்டிக் வெசல்ஸ் உடைய லென்த்லயே தான் இருக்கும், ஓகேவா. இப்போ லிம்பை பற்றி பார்ப்போம். லிம்புங்கிறது ஒரு ஃப்ளூயிட்னு பார்த்தாச்சு, அதுக்கு எந்த கலரும் கிடையாது, அதனால இது வந்துட்டு கலர்லெஸ் ஃப்ளூயிட். இது எப்பெல்லாம் வந்துட்டு ஃபங்க்ஷன் பண்ணுன்னா நம்ம உடம்புலேருந்து பிளட் செல்ஸ் வழியாக பிளாஸ்மா ப்ரோட்டீனு இல்லை பிளட் செல்ஸ் இதெல்லாம் எஸ்கேப் ஆகி இப்போ டியூப்லேருந்து எஸ்கேப் ஆகி நம்ம உடம்புல டிஷ்யூக்கு நடுவில் மாட்டிக்கிச்சு. இப்போ வந்து டிஷ்யூக்கு நடுவில் ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ்லாம் மாட்டியாச்சு. இப்போ அது நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்குமானா கொடுக்காது. மறுபடியும் அது நம்ம ஸ்கின்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் பிளட் செல்ஸில் கலக்கிறதோட வேலை தான் இந்த லிம்ப், ஓகேவா. இது எப்படின்னா நம்ம உடம்புல இருக்க பிளட் பிளாஸ்மான்னு பார்த்தோமா, அந்த பிளட் பிளாஸ்மா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸ் தான், கலர்லெஸ்ஸாக இருக்கும். இதில் வந்துட்டு ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம பிளட்ல நிறைய ப்ரோட்டீன் இருக்கு, அதுலேருந்து எஸ்கேப் ஆகுற சில மெட்டீரியல்ஸ் தானே, அதில் அப்போ கம்மியான ப்ரோட்டீன்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம உடம்புல இருக்க ப்ரோட்டீன்ஸை எஸ்கேப்பான ப்ரோட்டீன்ஸை மறுபடியும் நம்ம உடம்புக்குள்ள கொண்டு வரது யாருன்னா இந்த லிம்ப் தான். இந்த லிம்ப்ல என்னென்ன இருக்கும்னா ஆக்சிஜன் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், வாட்டர் இருக்கும் அண்ட் WBC, இது எல்லாமே கலந்த கலவை தான் ஒரு லிம்ப், ஓகேவா. இப்போ லிம்போட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம்.
எப்படி பிளட் வந்துட்டு ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடை டிரான்ஸ்போர்ட் பண்ணுதோ அதே மாதிரி லிம்ப் வந்துட்டு நியூட்ரியன்ஸையும் ஆக்சிஜனையும் நம்ம உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸுக்கும் கொண்டு போகும். எங்கெங்கெல்லாம் ரத்தம் போய் ரீச்சே ஆக முடியாத பார்ட்ஸ் நம்ம உடம்புக்குள்ள எங்கெங்கெல்லாம் டிஷ்யூஸ்குள்ள பிளட் ரீச் ஆக முடியலையோ அந்த இடத்துக்கெல்லாம் ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கறது, நியூட்ரியன்ஸை கொண்டு போய் சேர்க்கறது யாரோட வேலைனா லிம்போட வேலை தான். அதே மாதிரி நம்ம உடம்புல மெட்டபாலைட்ஸ்ன்னு சொல்ற வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள்லாம் இருக்கா, அதுவும் வந்துட்டு நம்ம உடம்புல டைஜஸ்ட் ஆகாம அங்கங்க செட்டில் ஆயிருக்கும். அதையும் மீட்டு மறுபடியும் நம்ம உடம்புக்குள்ள தேவையான எனர்ஜியை கொடுக்கறது யாருன்னா இந்த லிம்ப் ஃப்ளூயிட்ஸ் தான். அதே மாதிரி நம்ம உடம்புல இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது குடல் உறிஞ்சின்னு சொல்லுவாங்க, அதாவது இன்டெஸ்டினல் விலை. இப்போ அதில் வந்துட்டு ஃபேட் எல்லாம் அப்சர்வ் ஆகி நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கும். ஸோ ஃபேட் எல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக நம்ம உடம்புக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் எங்கேயாவது போய் நம்ம ஸ்கின்னுக்கு கீழே போய் டெபாசிட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த லிம்ப் என்ன பண்ணும்னா அந்த டெபாசிட் ஆன ஃபேட்டை நம்ம உடம்புக்கு எனர்ஜியாக கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ லிம்போசைட்ஸ் நம்ம பார்த்தோம், எங்கே பார்த்தோம், WBCல பார்த்தோம். அந்த லிம்போசைட்ஸ் வந்துட்டு நம்ம உடம்புல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆனிச்சுன்னா நம்ம உடம்ப வந்துட்டு பாதுகாக்கிறது யாருன்னா இந்த லிம்போசைட்ஸ் தான். இந்த லிம்போசைட்ஸ் கரெக்டாக எங்கே இருக்கும்னா இந்த லிம்ப்னு சொல்கிற நிணநீர் மண்டலத்தில் இருக்கும். ஓகே, இன்னைக்கான டாபிக் பிளட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். எப்படிலாம் பிளட் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, திருப்பி எப்படி அது ஆர்கன்ஸுக்கு சென்ட் ஆகுது, ஆர்கன்ஸ்லேருந்து மறுபடியும் எப்படி ரிட்டர்ன் ஹார்ட்டுக்கு வருதுன்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.